ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை நேரம். சூரியனின் மெல்லிய கதிர்கள் படுக்கை அறைக்குள் எட்டி பார்த்தன. இரவு முழுவதும் காதலின் ஆழத்தில் மூழ்கியிருந்த நித்யா ஒரு புத்துணர்ச்சியுடன் கண் விழித்தாள். படுக்கையில் இருந்து மெதுவாக எழுந்து ஒரு வெள்ளை டவலை எடுத்து தன் உடலை சுற்றி கொண்டாள் நித்யா. அவளது கன்னங்கள் லேசாக சிவந்திருந்தன. கடந்த இரவு நடந்த உணர்ச்சி மிக்க தருணங்களின் நினைவுகள் அவளை வெக்கப்பட வைத்தன. நித்யா குளியலறைக்குள் நுழைந்தாள். தண்ணீரின் இதமான ஸ்பரிசம் அவளது உடலில் இருந்த களைப்பை நீக்கியது. குளித்து முடித்து டவலுடன் வெளியே வந்தாள் நித்யா. அவளது மனம் இன்னும் இரவின் நினைவுகளில் மூழ்கியிருந்தது. மெதுவாக தலையை திருப்பி படுக்கையை பார்த்தாள். வருண் இன்னும் படுக்கையில் போர்வை விலகி மேல் சட்டை இல்லாமல் குப்புற படுத்திருந்தான். அவனது ஆழ்ந்த சுவாசம் அவன் நல்ல தூக்கத்தில் இருப்பதை உணர்த்தியது. நித்யா ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவனை பார்த்தாள். அவன் பக்கத்தில் இருக்கும்போது கிடைக்கும் நிம்மதி அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. திடீரென வருண் மெதுவாக அசைந்தான். சோம்பல் முறித்து ஒரு பக்கமாக திரும்பி பார்த்தான். நித்யா குளித்துவிட்டு டவலுடன் நிற்பதை பார்த்ததும் அவன் கண்களில் ஒரு விதமான ஆசை மின்னியது. நித்யா வெக்கத்துடன் அவனை பார்த்து புன்னகைத்தாள். வருண் படுக்கையில் இருந்து எழுந்தான். கீழே கிடந்த தனது ஷார்ட்ஸை எடுத்து மாட்டிக்கொண்டான். அப்போது அவனது கையில் இருந்த சிகரெட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்தபடி லைட்டரை தேடினான். நித்யா அவனை பார்த்ததும் அவளது முகம் மாறியது. கோபம் அவளுக்குள் குடிகொண்டது. இவ்வளவு அன்பும் அக்கறையும் காட்டும் வருண் இப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை வைத்து கொண்டிருப்பது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் அவள் கர்ப்பமாக இருக்கும் இந்த நேரத்தில். வருண் சிகரெட்டை பற்ற வைக்க போனான். நித்யா சட்டென அவன் அருகே ஓடி வந்து ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவன் வாயில் இருந்த சிகரெட்டை பிடுங்கி தூர வீசினாள். வருண் அதிர்ச்சியடைந்தான். அவனது புருவங்கள் உயர்ந்தன. வருண் லேசான கோபத்துடன், ஏ நித்யா, என்னடி பண்ற? இப்போ எதுக்கு தூக்கி போட்ட? வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க. காலங்கத்தில் என்ன சிகரெட் உங்களுக்கு என்று நித்யா கூற வருண் நித்யாவின் கோபத்தை பார்த்தான். அவனது மனதில் ஒரு விதமான எரிச்சல் ஏற்பட்டது. அவன் ஒரு பெருமூச்சு விட்டபடி மீண்டும் சிகரெட் பாக்கெட்டில் கையை விட்டான். இன்னொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். வருண் சிகரெட்டை பற்ற வைத்தபடி, இங்க பாரு நித்யா, இது என் பழக்கம். இது ரொம்ப நாளாக என் கூட இருக்குடி. இதுக்குள்ள நீ வராத என்று கூறியபடி வருண் சிகரெட்டை ஒரு முறை உறிஞ்சி புகையை வெளியிட்டான். நித்யாவுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. வருணின் முகத்தில் ஒரு விதமான டென்ஷன் கலந்திருப்பதை நித்யா உணர்ந்தாள். நித்யா வருணின் அருகே சென்று, என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? நைட் ஃபுல்லாக என் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. என்ன அவ்வளோ கொஞ்சினீங்களே. ஆனால் காலையில் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க. பொண்டாட்டி, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வருண், என்னாச்சு? இன்னும் அந்த மூட்லேருந்து சார் வெளியே வரலையா? ஆ சும்மா ரீ. வருண், நான் சும்மா தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. நேற்று நைட் ஃபுல்லாக என்னென்ன பண்ணீங்க தெரியுமா? என்னை தூங்கவே விடலை. நித்யா, புரிஞ்சுக்கோடி, அதை பற்றி பேசாத. ஆமாம், இப்போ எதுக்கு டவலோட நிற்கிற? சிகரெட் ட்ரெஸ்ஸை மாற்று. வருண், என்னாச்சு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி என்னை இப்படி பார்த்தது இல்லையா என்ன? பொண்டாட்டி, தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை மாற்றுடி, இல்லை மறுபடியும் இதை பண்ணிட போகிறேன் என்று கூறியபடி சற்று டென்ஷனாக சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் வருண். வருண், என்னாச்சு உங்களுக்கு?
இங்கே பாருங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ரீசன் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்ததா நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்னாச்சு? காலங்காத்தால ஏன் இவ்வளோ டென்ஷனா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம்? என்று நித்யா கேட்க, வருண் சிகரெட்டை வாயில் வைத்துக்கொண்டு நித்யாவின் முகத்தை பார்த்தான். அவன் மெதுவாக நித்யாவின் முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். அப்போது வருண் நித்யாவின் கழுத்தை கவனித்தான். அவளது மென்மையான கழுத்து பகுதியில் ஆங்காங்கே நேற்று இரவு காமத்தின் வெளிப்பாடாக அவன் பதித்த கடித்தடங்களும் சிவந்த தழும்புகளும் அப்பட்டமாக தெரிந்தன. ஏய், என்னடி இது? நெக் ஃபுல்லா இவ்வளோ மார்க் இருக்கு? வருண், அதை கேட்குறீங்களா? எல்லாம் உங்கள் வேலை தான். நெக்கில் மட்டும் இல்லை, கீழே இன்னும் நிறையா இருக்கு என்று நித்யா விளையாட்டுத்தனமாக சிரித்து கொண்டபடி கூற, ஆனால் வருண் சற்று கோபமாக அவன் வாயிலிருந்த சிகரெட்டை எடுத்து தூர வீசினான். அவனது முகம் முழுவதும் பதட்டம் அப்பிக்கொண்டது. வருணின் குரல் நடுங்கியது. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? நான் என்னடி பண்ணி வச்சிருக்கேன்? உன் கழுத்துல இந்த தழும்பு. நான் என்னடி பண்ணிட்டேன்? நான் ஒரு பொறுப்பில்லாதவன் தானே என்று வருண் குற்ற உணர்ச்சியில் கூற, நித்யா வருணின் கையை பிடித்து கொண்டாள். வருண், என்னாச்சு? அதனால என்ன? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட்டு என்கிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் என்று நித்யா கூற, வருணுக்கு நித்யாவின் வார்த்தைகள் காதில் விழவில்லை. அவனது மனசாட்சி அவனை கடுமையாக தாக்கியது. பொண்டாடி, நான் நிஜமாவே ஒரு செல்ஃபிஷ் டி. நீ மாசமா இருக்கன்னு தெரிஞ்சோ உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்ட. நான் ஏன்டி இப்படி இருக்கேன்? நான் எப்படி என்னையே கண்ட்ரோல் பண்ணாமல் போனேன்? உனக்கு வலிச்சிருக்கோல்ல என்று வருண் கூற, நித்யா வருணின் முகத்தை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டாள். வருண் ப்ளீஸ், என்னை பாருங்க. எனக்கு எந்த வலியும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நேற்று நைட்டு அது நம்ம 2 பேருக்கும் பிடிச்சி தானே நடந்தது. என் சம்மதத்தோடு தானே எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் என்ன? இல்லடி, நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணது பெரிய தப்பு. நான் ஏன்டி இப்படி இருக்கேன்? என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா? நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. என் ஆசை, அதுக்காக உன்னை காயப்படுத்திட்டேன்ல. எனக்கு பயமாக இருக்குடி. இந்த மாதிரி டைமில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அதை மீறி நான் ஏதோ பண்ணிட்டேன்டி என்று வருண் தழுத்தழுத்த குரலில் கூற, நித்யா வருணின் மார்பில் சாய்ந்து அவனை தேற்றினாள். அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த வருத்தமும் அக்கறையும் அவளுக்கு புரிந்தது. வருண், ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு எதுவும் இல்லை. நீங்கள் எப்போவே என்னை காயப்படுத்த மாட்டீங்க. நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபாக தான் இருப்பேன் என்று நித்யா கூற, வருண் நித்யாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனது மனதில் இருந்த குற்ற உணர்வு மெல்ல அகல ஆரம்பித்தது. ஆனால் அந்த பயம் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. வருண் சற்று பதட்டத்துடன், பொண்டாட்டி, எனக்கு இன்னும் பயமாக இருக்குடி. நம்ம குழந்தைக்கு தான் ஆயிருக்குமா? நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டரை பார்க்கணும், எல்லாம் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்டி. ப்ளீஸ், இப்போவே கிளம்பலாம். என்னால் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது என்று வருண் பதட்டத்துடன் கூற, நித்யா வருணின் தீவிரத்தை பார்த்து அவனது கையை பிடித்தாள். ஐயோ வருண், இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை. நான் நல்லா இருக்கேன், நம்ம குழந்தையும் நல்லா இருக்கு. நீங்கள் ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? புரிஞ்சுக்கோடி. நான் நேற்று எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிட்டேன். எனக்கு பயமாக இருக்குடி, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு.
என் மனசே கேட்க மாட்டேங்குது. இங்கே பாரு நித்யா, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். என் கூட வாடி ப்ளீஸ் என்று வருண் கேட்க நித்யாவுக்கு வேறு வழி இல்லை. வருணின் பதட்டத்தை கண்டால் அவனை சமாதானப்படுத்துவது வீண் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் தலையசைத்து கிளம்ப சம்மதித்தாள். வருண் அவசரமாக கிளம்பிவிட்டு வேகமாக ஹாலுக்கு வந்தான். அங்கு உள்ள சோஃபாவில் உட்கார்ந்து ஷூலேஸை கட்டி கொண்டிருந்தான். அப்போது சமையலறையில் இருந்து வருணின் அம்மா பார்வதி வெளியே வந்தார். பார்வதி ஆச்சரியமாக வருணை பார்த்து, டே வருண், என்னடா இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்ட என்று கேட்க வருண் ஷூலேஸை கட்டி முடித்துவிட்டு தன் அம்மாவை பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு விதமான பதட்டம் இன்னும் இருந்தது. டே, உங்ககிட்ட தாண்டா கேட்குறேன், இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்குடா? இன்னைக்கு நித்யாவுக்கு செக்கப்புக்கு ஏதாவது வர சொன்னாங்களா? என்கிட்ட நித்யா சொல்லவே இல்லை என்று பார்வதி கூற வருண் தன் நெற்றியை தேய்த்தான். எப்படி அம்மாவிற்கு விளக்குவது என்று யோசித்தான். நேற்று இரவு நடந்ததை சொல்லவும் அவனுக்கு சங்கடமாக இருந்தது. மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சின்ன டவுட், அதான் என்று வருண் கூற பார்வதி வருணின் அருகே வந்து, என்னடா, என்ன டவுட்டு? என்கிட்ட கேளு, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்கிறேன் என்று பார்வதி கூற வருண் அவன் அம்மாவை பார்த்தான். ஒரு கணம் அவனுக்கு அம்மாவின் அனுபவம் கை கொடுக்குமோ என்று தோன்றியது. ஆனால் இதை எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்தான். நேற்று இரவு அவனும் நித்யாவும் கட்டுப்பாடில்லாமல் இருந்ததை எப்படி கூறுவது என்று அவன் தடுமாறினான். வருண் லேசாக முணுமுணுத்தபடி, இல்லைம்மா, அது அது வந்து நேற்று நைட்டு நித்யா நான் அது வந்து என்று வருண் தயங்கிக் கொண்டிருக்க பார்வதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் புருவங்களை சுருக்கி அவனை பார்த்தார். டே, என்னடா ஆச்சு? ஏன் குழப்புற? தெளிவா சொல்லு, என்னாச்சு நித்யாவுக்கு? அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்று பார்வதி கேட்க வருண் சமாளிக்கும் தோணியில், மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான், நாங்கள் போயிட்டு வரோம். இங்கே பாருங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம் என்று கூறிவிட்டு வருண் அந்த சோஃபாவில் இருந்து எழுந்தான். நித்யா அந்த அறையை விட்டு வெளியே வர அவன் அவளது கையை பிடித்துக்கொண்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினான். பார்வதி குழப்பத்துடன் அவர்களை பார்த்தபடி அங்கேயே நின்றிருந்தார். என்னாச்சு இவனுக்கு? ஏதோ சொல்ல வந்தான், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான், ஒன்றும் புரியலையே என்று பார்வதியும் குழப்பத்துடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். வெளியே வந்த வருண் தன் காரை ஸ்டார்ட் செய்து அதை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். அவன் முகத்தில் பதட்டமும் பயமும் இன்னும் அப்படியே இருந்தது. நித்யா அவன் கையை பிடித்துக்கொண்டு அவனை அமைதிப்படுத்த முயன்றாள். வருண், இப்போ இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க? மெதுவாக போகலாம், நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் நடந்திருக்காது என்று நித்யா கூற வருணின் பேச்சில் ஒரு பதட்டம் தெரிந்தது. எனக்கு பயமாக இருக்கு நித்யா, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆமாம், நேற்று நைட்டு உனக்கு ரொம்ப வலிச்சதா நித்யா? ரொம்ப கஷ்டப்பட்டியா? பொண்டாட்டி, உனக்கு வயிறு எதுவும் வலிக்குதாடி? ஏதாவது இருந்தால் சொல்றி, எனக்கு பயமாக இருக்கு என்று வருண் கேட்க நித்யா புன்னகைத்தபடி, என்னாச்சுங்க உங்களுக்கு? இங்கே பாருங்க, பயப்படாதீங்க, எனக்கே வலிக்க போகுது. நீங்கள் என்ன ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு வழியே தெரியல. வருண், நானும் ஆசைப்பட்டு தானே உங்க கூட அந்த மாதிரி இருந்தேன், அதெல்லாம் ஒன்றா இருக்காது, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. இல்லடி, என்ன நினச்சா எனக்கே கோவம் வருது. நான் ஏண்டி அப்படி பண்ணேன் நேற்று?
கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் ஒரு பொறுப்பில்லாதவன் தாண்டி என்று வருண் புலம்பிக் கொண்டிருக்க நித்யா அவன் கன்னத்தை தடவியபடி, வருண், அப்படிலாம் இல்லை, நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட்டான புருஷன். உங்கள் அக்கறை எல்லாமே எனக்கு புரியுது. நிஜமாக சொல்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நம்ம குழந்தையும் நல்லா இருக்கும். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க என்று நித்யா வருணுக்கு ஆறுதல் அளித்தாலும் அவன் மனதில் இருந்த பயம் அவனை விடவில்லை. அவன் வேகமாக காரை ஓட்டினான். மருத்துவமனையின் வாசலை அடைந்ததும் கார் முழுமையாக நிற்கும் முன்பே வருண் கீழே இறங்கி நித்யாவுக்கு கதவை திறந்து விட்டான். மெதுவாருங்கடி, என் கை பிடிச்சுக்கோ என்று நித்யாவின் கையை பிடித்தபடி நேராக டாக்டரின் அறைக்கு சென்றனர். டாக்டர் அவர்களை பார்த்ததும் புன்னகைத்தார். வாங்க வருண். வா நித்யா. ஆமா, என்னாச்சு? ஏன் 2 பேரும் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க என்று டாக்டர் கேட்க வருண் தயக்கத்துடன் டாக்டரை பார்த்தான். எப்படி ஆரம்பிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. வருண் நித்யாவை பார்த்தான். பொண்டாடி, இது எப்படி அவங்க கிட்ட சொல்ல? வருண், நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க, நீங்களே சொல்லுங்க என்று நித்யா கூற வருண் டாக்டரை பார்த்து, அது அது வந்து டாக்டர், நேற்று நைட்டு நான் நித்யா கூட என்று வருண் தாங்கிக் கொண்டிருக்க டாக்டர் வருணின் பதற்றத்தை புரிந்து கொண்டார். அவரது முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு அரும்பியது. டாக்டர் அமைதியான குரலில், சொல்லுங்க வருண், என்னாச்சு? நீங்கள் எதுவும் தயங்க தேவையில்ல, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க என்று மருத்துவர் கூற வருண் சற்று பதற்றத்துடன், டாக்டர், நேற்று நைட்டு நான் என்னையும் மீறி நித்யா கூட அந்த மாதிரி இருந்துட்டேன். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ இந்த மாதிரி நடந்தா அதில் தான் ப்ராப்ளம் வருமா? எனக்கு பயமாக இருக்கு டாக்டர். அவளுக்கு தான் ஆயிருக்குமா, இல்லை என் குழந்தைக்கு என்று வருணின் குரல் உடைந்தது. நித்யா அவன் கையை பிடித்து கொண்டாள். டாக்டர் அவர்கள் இருவரின் முகத்தையும் வருணின் பதட்டத்தையும் நித்யாவின் புன்னகையையும் பார்த்தார். டாக்டர் சற்று சிரித்து கொண்டபடி, மிஸ்டர் வருண், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ப்ரெக்னென்சி டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நெருக்கமாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நேரத்தில் சில பொண்ணுங்களுக்கு இது கூட ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் என்று டாக்டரின் வார்த்தைகளை கேட்டதும் அவனுக்குள் இருந்த பாரம் சட்டென இறங்கியது. மிஸ்டர் வருண், உங்கள் பதட்டம் எனக்கு புரியுது. நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் நித்யாவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பயப்படுற அளவுக்கு எதுவும் நடந்திருக்காது என்று கூறியபடி அந்த மருத்துவர் நித்யாவிற்கு சில பரிசோதனைகளை செய்தார். வருண் இன்னும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் வெளியே காத்திருந்தான். பரிசோதனைகளை முடித்துவிட்டு வெளியே வந்த மருத்துவர் வருணை பார்த்து, மிஸ்டர் வருண், நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல. நித்யா ரொம்ப நல்லா இருக்கா, உங்கள் குழந்தையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் பயந்துட்டீங்க என்று டாக்டர் கூறியதை கேட்ட வருணிற்கு அப்போதுதான் மூச்சே வந்தது போல் இருந்தது. நித்யா வருணை புன்னகையுடன் பார்த்தாள். வருணின் கண்களில் ஒரு விதமான குற்ற உணர்வு நீங்கி நிம்மதி குடிகொண்டது. வருண் சந்தோஷத்துடன், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்கள் சொன்ன அப்புறம்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. இனிமே நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன் என்று வருண் கூறியதை கேட்ட டாக்டர் அவர்களை பார்த்து சிரித்தார். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருங்க, அதான் முக்கியம். இந்த மாதிரி நேரத்தில் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதெல்லாம் நார்மலான விஷயந்தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. நித்யாவுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுங்க, அவளுக்கு வேலைக்கு சாப்பிட கொடுங்க. நீங்களும் அவளை நல்லா கவனிச்சுக்கணும். டேப்லெட்லாம் கரெக்டாக போட சொல்லுங்க. கண்டிப்பாக டாக்டர், நான் என் பொண்டாட்டியும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிறேன்
என்று கூறியபடி வருண் டாக்டருக்கு நன்றி சொல்லிவிட்டு மருத்துவமனையை விட்டு இருவரும் வெளியே வந்தனர். வருணின் முகத்தில் இருந்த பயம் நீங்கி ஒரு விதமான நிம்மதியும் சந்தோஷமும் தெரிந்தது. நித்யா அவன் கையை பிடித்து கொண்டபடி, பாத்தீங்களா வருண், நான் அப்பவே சொன்னேன்ல எதுவும் நடந்திருக்காதுன்னு. நீங்க தான் தேவையில்லாம பயந்துட்டீங்க என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் கையை பிடித்து அவள் கையில் அழகாக ஒரு முத்தமிட்டான். நித்யாவும் வருணை பார்த்து புன்னகைத்தாள். வருணின் பயம் அவர்கள் இருவரின் அன்பையும் அக்கறையையும் மேலும் அதிகப்படுத்தியது. மருத்துவமனையிலிருந்து திரும்பியதும் வருணும் நித்யாவும் படுக்கையில் ஒருவரையொருவர் அணைத்தபடி படுத்திருந்தனர். வருணின் தோளில் சாய்ந்திருந்த நித்யா வருணின் தலைமுடியை கோதியபடி இருந்தாள். அவனது அணைப்பு அவளுக்கு பாதுகாப்பையும் ஆறுதலையும் கொடுத்தது. வருண் நித்யாவின் கைகளை வருடியபடி, பொண்டாட்டி, என்னடி ஆச்சு உனக்கு? எவ்வளோ சைலண்டாக இருக்க? வருண், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு என்று நித்யா கூற, வருண் அவள் குரலில் இருந்த தயக்கத்தை உணர்ந்து அவளை தன் பக்கம் திருப்பி அவள் முகத்தை பார்த்தான். ஏய், என்னடி ஆச்சு? ஏன் பயப்படுற? அதான் டாக்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னடி? உனக்கு எதாவது பண்ணுதா? ஏதாவது வலிக்குதா என்ன? வருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு டெலிவரி அப்போ ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்கு. டெலிவரி டைமில் நான் செத்து போயிடுவேனா என்று நித்யா கூறி முடிப்பதற்குள் வருண் அவன் விரல்களால் அவள் இதழில் மீது கை வைத்து அவள் வார்த்தைகளை நிறுத்தினான். வருணுக்குள் ஒரு கோபம் எட்டி பார்த்தது. ஏய், என்னடி பேசுற? பைத்தியக்காரி, இப்போ எதுக்கு இப்படி பேசுற? அப்படிலாம் ஒன்றாகாது. இல்லை வருண், எனக்கு ஏதோ பயமாக இருக்கு. நீங்கள் சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ஆயிருமா? டெலிவரி அப்போ பேபி பிறந்ததும் நான் செத்து போயிடுவேனா? உனக்கு என்னடி பிரச்சனை? இதுக்கு தான் என் அம்மா கூட சேர்ந்து சீரியல் பார்க்காதன்னு சொல்கிறேன். கேட்குறியா? நிறைய சீரியல் பார்த்து நீ கெட்டு போயிட்ட. வருண், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ஆயிருமா? டெலிவரி அப்போ நான் செத்துருவேனா? ஐயோ, என்னை சாவடிக்கிறாளே. எதுக்கடி இப்படி பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. யார் சொன்னா? நீ இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க, நான் உன் கூடயே இருக்கேன். உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. அது எப்படி உனக்கு அந்த மாதிரி ஆக விட்டுருவேன்? ஆனால் வருண், எனக்கு அந்த மாதிரி தோணுது. பயமாக இருக்குங்க. இங்கே பாரு, இதெல்லாம் நார்மலான விஷயம் தாண்டி. இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் தோணும், பயப்படுவாங்க. ஆனால் நீ 3 மாதத்துல ஏன்டி இவ்வளோ பயப்படுற? அதுக்குள்ள இன்னும் நாள் இருக்குடி. வருண், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா என்று நித்யா கேட்டவுடன் அவள் கையை பிடித்து அவளுக்கு சத்தியம் கொடுத்தான் வருண். நித்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. வருண், என்ன இது? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காமையே ப்ராமிஸ் பண்ணுறீங்க? பொண்டாட்டி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்டி. நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். இப்போ சொல்லு, என்ன பண்ணோம்? வருண், அந்த ப்ராமிஸ் என்னன்னா, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது என்று நித்யா கூறியதை கேட்ட வருண் சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறேன். உனக்கு என்னடி ஆச்சு? வருண், நீங்கள் சொல்லுங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆமாம், பொதுவாக பொண்ணுங்கள்லாம் நான் சேர்த்துட்டா என்னையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் நீ என்ன எப்படி சொல்கிற? ஆசை தான். இன்னொருத்தி கேட்குதா உங்களுக்கு? உங்களுக்கு எப்போவும் நான் தான், நான் மட்டும்தான்.
இங்கே பாருங்க, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணவே கூடாது. நம்ம குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்னு அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்க மாட்டா. அதையும் மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் செத்ததுக்கப்புறம் பேயா வந்து கூட அந்த பொண்ணை சாவடிச்சிருவேன் என்று நித்யா வருணின் சட்டை காலரை பிடித்து சற்று கோபமாக கூறினாள். நித்யாவின் இந்த பேச்சை கேட்டு வருணிற்கு சிரிப்பு வந்தாலும் அதே சமயம் அவள் மனதில் இருக்கும் ஆழமான பயமும் குழந்தையை பற்றி ஏக்கமும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அவன் நித்யாவின் முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். அட பைத்தியக்காரி, என்னடி பேசுற? இங்க பாரு, இந்த உலகத்துல எனக்கு நீ மட்டும்தான். நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்லடி. என்னால் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. நீயும் நம்ம பாப்பா மட்டும்தான் என் உலகம். அதுக்கு எந்த ஆபத்தும் வராதுடி. நான் இருக்கேன்ல, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக நம்ம பாப்பாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவோம். பொன்னாடி, என்னை பாரு, என் கண்ணை பாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த சாவே நினச்சாலும் உன்னை நீ பிரிக்க முடியாது என்று வருண் கூற நித்யாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. வருண் அவளது கண்ணீரை மென்மையாக துடைத்தான். நித்யாவின் உதடுகளில் மென்மையாக முத்தமிட்டான். அவனது கண்கள் நித்யாவின் கண்களை ஊடுருவி பார்த்தன. அந்த பார்வையில் இருந்த ஆழமான காதல் நித்யாவின் பயத்தை போக்கியது. வருண், எனக்கு இது போதும். நீங்கள் கூட இருந்தா எனக்கு எந்த பயமும் வராது என்று நித்யா கூற வருண் நித்யாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த அறையில் அவர்களின் அன்பும் காதலும் மட்டுமே நிறைந்திருந்தது. அந்த பயம் அவர்களுக்குள் இருந்த அன்பையும் நெருக்கத்தையும் மேலும் அதிகமாக்கியது. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக காதலித்தனர். அந்த இரவு அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத காதலை பரிசளித்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.